தெரிஞ்ச சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்போயோ என் காதல போட்டு ஒரு கதையை அவுத்து விடுறேன். ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேறம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்காரன் அந்த தோணிக்காரன் நம்மள மாதிரி. படகுல போகையில தோணிக்காரன் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லி இருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்ன பாரு, 20 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. சரி, இந்த கிருஷ்ணோபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கா. போச்சாப்பா, 30 வருஷத்தை வீணாக்கி போட்டியா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான். ஏன் ஜாமி, உனக்கு நீச்சல் தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லியிருக்காரு, அது தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கையே போச்சு இருக்கான்.